ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பரில் வெளிவந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான செக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். டி குறிச்சிட்டு தப்பாக குறிச்சிட்டேன், அதை வெட்டியிருக்கேன். பரிதிமாற் கலைஞர் இஸ் த ரைட் ஆன்சர். எல்லா கொஸ்டினும் இப்படி தான். எல்லா கொஸ்டினும் இதே கண்டிஷன் தான். தப்பாக குறிச்சிட்டேன் முதல்ல, அதுக்கப்புறம் அது சரியாக குறிச்சிருக்கேன். சாகித்ய அகாதமி விருது கவிஞர் மு. மேத்தாவுக்கு எந்த படைப்புக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சாகித்ய அகாதமி விருது கவிஞர் மு. மேத்தாவுக்கு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு படைப்புக்காக வழங்கப்பட்டது. ஈவே ராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இவ்வரிகளை இயற்றியவர் ந. பிச்சமூர்த்தி. சரியான பொருளை தேர்ந்தெடுது. தவிர்க்க ஒணா, தவிர்க்க இயலாத. யாண்டும், எப்பொழுதும். குமிழித்தூம்பு எனும் அமைப்பு யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? சோழர்கள் காலம். மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை கூறும் காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம். பகுபத உறுப்பிலக்கணம். செய்வான். செய் கூட்டல் இவ் கூட்டல் ஆன். நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நூல் மணிமேகலை. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆறு அழகப்பன். சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல் தேன்மலை. பொதுத்தமிழ் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து பொது அறிவு கொஸ்டின்ஸ். மரபுசாரா எரிபொருள் பெருக்கம் பிரவுன் புரட்சி. வைட்டமின் B6 வேதியியல் பெயர் பைரிடாக்சின். கரப்பான் பூச்சியின் இதயம் 13 அறைகளை கொண்டது. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் செல் உட்கரு. 3ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1761. வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு 220 வோல்ட். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவை கடப்பதன் பெயர் சீரான இயக்கம். யூக்ளினா அசைவுக்கு பயன்படுத்தப்படும் உறுப்பு நீளிலை. உட்கரும் மணியை கண்டறிந்தவர் பாண்டனா. சரியான கூற்றியது. நியூட்டனின் முதல் விதி போர்வையை உதர தூசி பறப்பது. சரி. நியூட்டனின் 2ஆம் விதி நெரிசலான தெருவொன்றில் வாகனம் ஓட்டும்போது அதிக பெட்ரோல் செலவு செய்வது. இதுவும் சரி. அடுத்து பாசிகளும் பூஞ்சைகளும் தாலோபைட்டா தொகுதி. எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் காரியம். பினாப்தலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். அவ்வளவுதான். ஏறு வரிசை முறைப்படி சரியான வரிசையை தேர்ந்தெடு. துணை அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் கேபினட் அமைச்சர்கள். இந்திய பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவையை கொண்டது. இந்திய அரசியலமைப்பானது பெரிய அரசியலமைப்பாகும். RTE சட்டம் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 6 to 14 வயது உடையவர்களுக்கானது. கட்டாய மற்றும் இலவச கல்விக்கான சட்டப்பூர்வ அந்தஸ்து. பொறுத்துக. ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தம். வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதா. பிரம்மகுப்தர் பிருகத் சம்ஹிதா. வராகமிகிரர் சித்தாந்த சிரோமணி. பாஸ்கரா கண்டித கடியகா. பலகப்பா கஸ்தயப்பூர் வேதம். முதல் சீக்கிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை லாகூர். மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் என்பதை குறிப்பிடுக. அதிக பிறப்பு விகிதம். இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகையுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். பொறுத்துக. பருத்தி குஜராத். சேனல் மேற்கு வங்காளம். தேயிலை அஸ்ஸாம். காப்பி கர்நாடகா.
அடுத்தொரு பொறுத்துக. மிக முக்கிய பயிர் நெல். வியாபார பயிர் சணல் 1 ஹெக்டேருக்கு 100 டன். கரும்பு. பசுமை புரட்சி அதிக அளவில் விளையும் பயிர். அமீபியாசிஸ் எந்த ஒரு செல் ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது? எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. அமென்டிடின் என்பது ஒரு வைரஸ் எதிர்ப்பு மருந்து. இரு சிறுமூளை கோளங்களை நரம்புகளை கொண்டு இணைப்பது பான்ஸ்பெரோலி. காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிலை கிளைகாலிசிஸ். மனிதர்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 47ஆக காணப்படும் போது 22A+XSY இந்த நோய் சிண்ட்ரோம் ஏற்படுகின்றது. கிளைன்-பல்டர் சிண்ட்ரோம். அணுக்கரு உலையில் காட்மியம் கட்டுப்பாட்டு கழிவுகளின் பணி அதிகமாக வரும் நியூட்ரான்களை உறிஞ்சிக் கொள்ளுதல். அடுத்து 17 இரண்டும் சரி. நாட்டியம் நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக கூத்து எனும் சொல்லே வழக்கில் இருந்தது. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கூத்து வகைகளை பற்றியும் நாடக நூல்கள் பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வார டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.